ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் பற்றி டீட்டெயிலாக எல்லா வீடியோவும் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, கவுன்சிலிங் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் வரும். அண்ட் இன்ஜினியரிங்கில் நல்ல சீட் எடுக்கணும், லோ கட் ஆஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து நல்ல கல்லூரியில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உதவும். அண்ட் கீழே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா இது மிக மிக முக்கியமான வீடியோ. நான் எப்போவுமே சொல்கிற டைலாக் தான். இன்ஜினியரிங் காலேஜ் 2024 இந்த 2024 இன்ஜினியரிங் சேரணும்னா ஒரு கல்லூரி தரம் வாய்ந்ததா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்னதான் எல்லா கல்லூரியிலையும் நான் வந்து வச்சு ரிவ்யூ போட்டேனாலும் சில கல்லூரி வச்சு ரிவ்யூ எல்லாம் நான் போட்டிருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கல்லூரிகள் இருக்குது, அதில் எது நல்ல கல்லூரிகள், எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எல்லாமே இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, உடனுக்குடன் நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடி போய் சொல்லி டொனேஷன் வேண்டாங்கிறாங்க. கோர் பிரான்ச்சுக்கு ஒரு 2 லட்சம் பணம் மட்டும் கட்ட சொன்னாங்க, 1 வருஷம் ஃபீஸுன்னு சொல்லிட்டு. அப்போது 2 லட்சம் சொல்லி 4 வருஷத்துக்கு கட்ட சொன்னாங்கன்னு சொல்லி சேர்ந்துடுறாங்க. என் பையன் வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் எடுப்பான், அதனால் வந்து பக்கத்தில் இந்த கல்லூரி அட்டானமஸ் கல்லூரியாக இருக்குது, நல்ல கல்லூரியாக இருக்குது, நம்ம சேர்ந்துறேன். இந்த கல்லூரியில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்காது அப்படிங்கிறது தெரியாமலே போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு கல்லூரியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, ஒரு கல்லூரியோட ரிசல்ட் எப்படி இருக்குது, ஒரு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அது ஒரு 2 பசங்கிட்ட விசாரிக்கிறத வச்சு மட்டும் நம்ம கணிச்சிட முடியாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. டீப்பாக அனலைஸ் போனால் டார்க் ட்ரூத் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரி நல்ல கல்லூரியாக இல்லையான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டி நம்ம படிக்கிறோம், 4 வருஷத்துக்கு 10 லட்சம் கிட்ட போட்டு படிக்கிறோம். ஒரு சில கல்லூரியில் 4 வருஷத்துக்கு மினிமம் ஒரு 5லேருந்து 6 லட்சமாவது கட்டி படிக்கிறோம். சும்மா ஒன்றும் நம்ம படிக்கலை, நம்ம பணம் கொடுத்து 4 வருஷம் அதில் படிக்கணும் அப்படின்னா வருத்தம் இருக்கணுமா இல்லையா? 2வது படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்கணுமா இல்லையா? அதெல்லாம் அந்த விஷயத்தையும் மையப்படுத்தியும், 2வது நம்ம படிக்கிற இடம் நல்ல இடமா, நல்ல வாத்தியாருங்களா, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். என்னென்னா 420 காலேஜ் அப்ராக்சிமேட்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க. இந்த வருஷம் எவ்வளோ காலேஜை தூக்கியிருக்காங்கன்னு தெரில. அது என்ன சார் தூக்கியிருக்காங்கிறீங்க அப்படின்னா, 11 கல்லூரி வந்து ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைட்டட் தான். எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் 460 கல்லூரி இருக்குது. அதில் அட்டானமஸும் இருக்குது, நான் அட்டானமஸும் இருக்குது. அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். 460 கல்லூரியில் இந்த 460 கல்லூரியில் எல்லாமே நல்ல கல்லூரின்னு சொல்லிட முடியாது. இந்த 460 கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 11 கல்லூரி நல்லா கிடைக்கணும். 180 கல்லூரிக்கு ஒரு என்ன சொல்கிற வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. அதில் 11 கல்லூரிக்கு 11 காலேஜுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கல்லூரியே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய சான்றிதழ்களை நிராகரிச்சிருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்ளைட்டட் கொடுக்கல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்க, 10% கீழே தான் பசங்களே படிக்கிறாங்க. அட்மிஷன் யாரும் போடலை. ஏன்னா புது கல்லூரியாக இருக்கலாம், இல்லை வந்து கல்லூரியில் தரம் குறைந்ததாக இருக்கலாம், மாணவர்கள் யாரும் சேரலை. அதன் அடிப்படையிலேயே அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த 11 கல்லூரி வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். எந்த 11 கல்லூரின்னு சொல்லலை அவங்க. ஸோ இப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம துணைவேந்தர் அவர்கள், அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தர்னு சொல்லுவோம், வைஸ் சான்சலர் சொல்லுவாங்கள்ல, அவரே என்ன சொல்கிறாருன்னா, தரம் குறைந்த கல்லூரி இருக்குது, தரம் வாய்ந்த கல்லூரி இருக்குது, நம்ம தான் பார்த்து சேர்ந்துக்கணுங்கிறாரு. அவர் ஒரு 19 ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேங்கிங் லிஸ்ட் விட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. பட் இப்போ வரைக்கும் ஒரு புது ரேங்க் லிஸ்ட் விடவே இல்லை. விட்டாங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், எல்லாருனாலையும் பார்க்க முடியும் எது தரம் வாய்ந்தது, எப்படி ரிசல்ட் வைஸ் நல்லா வச்சுருக்காங்க. ரிசல்ட் வந்து அனுப்புவாங்க, பர்ஃபார்மன்ஸ் காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து அனுப்புவாங்க, பயப்படாதீங்க. அது நம்ம டிஎன்இஏ வெப்சைட்லேயே போடுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறதுங்க, ஒரு ரேங்கிங் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காலேஜ் எந்த இடத்துல இருக்குது, எந்த காலேஜ் எந்த ரேங்கிங்கில் இருக்குதுன்னு சொல்லும்போது பசங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அது வந்து இல்லாதனால தான் என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது இல்லாதனால தெரிய மாட்டேங்கியா இருக்கும். ஸோ அது விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எது தரம் வாய்ந்தது, எது தரம் குறைந்தது கண்டுபிடிச்சிடலாம். அட்டானமஸ் ஆர் நான் அட்டானமஸ், இதில் வந்து அட்டானமஸ் கல்லூரி இருக்குது, நான் அட்டானமஸ் கல்லூரி இருக்குது, எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்றது தான். ஃபஸ்ட்டு அட்டானமஸ் கல்லூரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 130 கல்லூரி வரைக்கும் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அட்டானமஸ் கல்லூரி நிறைய ஆயிடுச்சு. இதில் எல்லா அட்டானமஸ் கல்லூரியும் நல்ல கல்லூரியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அட்டானமஸ் கல்லூரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கல்லூரிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% கல்லூரி மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அட்டானமஸ் நேம் ஷேக். ஆனால் ஒரு அட்டானமஸ் வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஐ மீன் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு 15 இயர்ஸ் அந்த காலேஜ் ரன் பண்ணியிருக்கணும், அந்த காலேஜோட தரம் நல்லா இருக்கணும், அப்போ தான் அந்த அட்டானமஸ் அப்ளைட்டடே கொடுப்பாங்க.
ஸோ அதனால அட்டானமஸ் கல்லூரியில் குறைஞ்சபட்சம் நீங்கள் மார்க் இருந்தாலும் நீங்கள் வந்து லோ கட் ஆஃப் இருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். அதாவது எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். தரம் குறைந்ததாக இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிறேன். நான் அட்டானமஸ் கல்லூரியில் தரம் குறைந்ததை விட அட்டானமஸ் கல்லூரியில் கொஞ்சம் தரம் குறைந்ததாக இருந்தாலும் பரவாயில்லதாக இருக்கும். சரிங்களா? அட்டானமஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் என்னென்னா, அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவங்களே உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு அவங்களே கரெக்ஷன் பண்ணி அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க. அதுக்குன்னு வந்து ஏமாற்ற மாட்டாங்க. எல்லா ரிப்போர்ட்டும் அண்ணா யூனிவர்சிட்டிகிட்ட சொல்லணும். அண்ணா யூனிவர்சிட்டி ஆடிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எல்லாமே. ஆனால் எல்லாமே உங்கள் காலேஜே பார்த்துக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ் அட்டானமஸ் கல்லூரியில் நல்லாயிருக்கும். ஏன் தெரியுங்களா? அவங்க வைக்கிறது தான் சட்டங்கிற மாதிரி அவங்க வைக்கிறதா சிலபஸ். அந்த சிலபஸ்லாம் நம்ம படிக்கிறது சிலபஸ் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் கூட டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைய அட்வான்டேஜஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு இந்த காலத்துக்கு என்ன தகுந்த மாதிரியோ அந்த மாதிரி சிலபஸ் அமைப்பாங்க. அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அட்டானமஸ் கல்லூரியில் இருக்கும். அட்டானமஸ் கல்லூரி நம்ம நினச்சது தான் எல்லாம். அதுவே அந்த காலேஜ் என்ன நினைக்குதோ அதுதான். ஸோ அதனால் அட்டானமஸ் கல்லூரி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அட்டானமஸ் கல்லூரிக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி தான். பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். நான் அட்டானமஸ் கல்லூரி ஃபுல்லாக அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரனால கண்டிப்பாக நான் அட்டானமஸ் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிச்சு தான் எடுக்கணும். பட் நான் அட்டானமஸ் கல்லூரி தரம் வாய்ந்த கல்லூரிகள் இருக்குது. உதாரணத்துக்கு பிஹெச்டி ஐடெக் தரம் வாய்ந்த கல்லூரி தானே. இந்த மாதிரி நிறைய கல்லூரி சொல்லலாம். KGISL கோயம்புத்தூரில் நல்ல காலேஜ். இந்த மாதிரி நான் அட்டானமஸ்லேயும் நல்ல காலேஜஸ் எல்லாம் இருக்குது. அது லிஸ்ட் அவுட் பண்ணுற ஒரு வீடியோவில். அந்த காலேஜை கரெக்டாக தேர்ந்தெடுத்து படிங்க, தப்பே கிடையாது. முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும். கொஸ்டின் பேப்பர் வைஸ் அண்ணா யூனிவர்சிட்டி தான், எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி தான். பிளேஸ்மெண்ட்டு அது இதெல்லாம் காலேஜ் தான் பார்த்துக்கும். சரிங்களா? ஸோ முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் நீங்கள் வருவீங்க. இதில் எப்படி சார் பிளேஸ்மெண்ட் இருக்குன்னா அந்த காலேஜை பொறுத்து, அந்த காலேஜோட தரம் பொறுத்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். எதுவுமே வந்து அவங்களே முடிவு பண்ண முடியாது. பிளேஸ்மெண்ட் வைஸ் அந்த இண்டஸ்ட்ரியை கூட்டிகிட்டு வர்றது மித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம்லாம் காலேஜே பார்த்துக்கும். பட் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் வைக்கிறது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ போர்ஷன்ஸு சிலபஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அட்டானமஸ் அப்படின்னா தன்னாட்சி, நான் அட்டானமஸ்னால் தன்னாட்சி அற்றது, அவ்வளோதான். NAC, NBA, NIRF இந்த 3 விஷயமும் இருக்கிற காலேஜ் நல்ல காலேஜா அப்படிங்கிட்ட கன்ஃபார்ம் நல்ல காலேஜ் தான். அந்த 3மே இருக்காது. ஏன்னா NIRF ரேங்கிங்கிறது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இது வந்து நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும், இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் வரக்கூடிய ரேங்க் இது. அப்போ இந்த ரேங்க் வந்து எவ்வளோ முக்கியங்க. இந்த ரேங்க் எல்லா கல்லூரிக்கும் கிடைக்காத கல்லூரி தரம் குறைந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முன்னாடி வருஷம் பிடிச்சிருக்கும், முன்னாடி வருஷம் பிடிச்சிருக்காது. ஒரு சில NIRF ரேங்கிங் உடைய காலேஜ் ஓகே. NIRF ரேங்கிங் இல்லாத காலேஜ் வந்து அந்த இதில் இடம் பிடிச்சிருப்பாங்க, நேம் லிஸ்ட்டில் வந்திருக்கும். இப்போ ஆஸ்கர் அவார்டுக்கு எப்படி நேம் லிஸ்ட்டில் வந்திருக்கும் ஆனால் ஆஸ்கர் கிடச்சிருக்காது, அந்த மாதிரி நேம் லிஸ்ட்டில் வந்திருக்கும் ஆனால் NIRF ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்திருக்காது, ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்திருக்காது, நேம் லிஸ்ட்டில் வந்திருக்கும், எலிஜிபிள் ஆகிருப்பாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது அதுவும் நல்ல காலேஜ் தான். சார் NIRF ரேங்கிங்கில் சில காலேஜ் இல்லை, அதனால் நல்ல காலேஜான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல காலேஜ் இருக்குது, தரம் குறைந்த காலேஜும் இருக்குது. அதனால் NIRF ரேங்கிங் இப்போ பார்க்க வேண்டாம். NIRF ரேங்கிங் வந்து இருந்ததுன்னா அது நல்ல காலேஜ் தான், மோஸ்ட்லி நல்ல காலேஜாக தான் இருக்கும். ஸோ NIRF ரேங்கிங் இருக்கான்னு ஒரு காலேஜில் பாருங்கள். NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க பாருங்கள். NBA நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், அது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து இருக்கும் NBA அக்ரிடேஷன். அந்த NBA அக்ரிடேஷன் சில கோர்ஸுக்கு இவ்வளோ வருஷம் வாங்கியிருப்பாங்க. அது வந்து NBA அக்ரிடேஷன் சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க. நல்ல அந்த கோர்ஸுக்கு எல்லாமே இருக்கணும், ஃபேக்கல்ட்டிலேருந்து லேப் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ தான் இது கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். காலேஜில் ஏதாவது கோர்ஸ்க்கு வச்சுருப்பாங்க, அந்த கோர்ஸ்க்கெலாம் வச்சுன்னா அந்த கோர்ஸ்க்கெலாம் செம டிமாண்டுன்னு தான் அர்த்தம். NAC இருக்கான்னு பாருங்கள். NACல வந்து A இருக்குது, A++ இருக்குது, A+ இருக்குது, NAC அக்ரிடேஷன் வாங்கியிருக்கான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரேங்கிங் சிஸ்டம் தான். பெரிய அளவில் இதை வச்சு நம்ம கணிச்சிட முடியாது. என்னதான் வந்து இது வந்து ஒரு வெளியோட்டமாக பார்க்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் வெளியோட்டமாக பார்க்குறது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம காலேஜில் டைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இருக்குது, கவர்மெண்ட் எய்ட் இருக்குது, எதில் வேணாலும் சேர்ந்துக்கலாம். எல்லாத்துலேயுமே நல்ல காலேஜ் இருக்குது, தரம் குறைந்த காலேஜ் இருக்குது. ப்ரைவேட்டில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 400 காலேஜ் இருக்குது. சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18, 20, 30, 40 காலேஜ் தான் இருக்கும். யூனிவர்சிட்டி கேம்பஸும் சேர்த்தே சொல்கிறேன், 40 காலேஜ் இருக்கும். நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 3 தான் இருக்குது. PHG, CIT, தியாகராஜர், இது 3 தான். கவர்மெண்ட் எய்டடுக்கு ஒரு ஃபீஸு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீஸு, ப்ரைவேட்டுக்கு ஒரு ஃபீஸு. ப்ரைவேட்டுக்கு இருந்தால் செல்ஃப் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைவேட்டுக்கு அவங்க சொல்கிறது தான் ஃபீஸு. ஸோ அதனால் ஃபீஸ் வைஸும் ஒரு காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறதும் பார்த்துக்கோங்க. எது இதில் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைவேட்டு, கவர்மெண்ட் எய்டு, கவர்மெண்ட் எய்டுன்னு 3மே நல்ல காலேஜ். கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல காலேஜும் இருக்குது, நல்ல காலேஜ் இல்லாத இருக்குது, தரம் குறைந்த காலேஜ் இருக்குது. அது டீட்டெயிலாக வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு பார்த்துக்கோங்க. ப்ரைவேட் காலேஜில் எது நல்ல காலேஜ்னா Tier 1, Tier 2, Tier 3, Tier 4 பிரித்து வீடியோ போட்டிருக்கேன். அதில் Tier 1 கல்லூரியும் Tier 2 கல்லூரியும் தனித்தனியாக வீடியோ வச்சுருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ Tier 1, Tier 2 தைரியமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நான் சொன்ன எல்லா விதத்துலேயும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ப்ரைவேட் கல்லூரியில் 400 கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல கல்லூரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது.
அதில் ஒரு முக்கால்வாசி ஒரு 100லேருந்து 120 130 கல்லூரி மட்டும்தான் நல்ல கல்லூரியாக இருக்கும். அது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, நான் டயர் 1 டயர் 2 பண்ணியிருக்கேன். இனி அடுத்த டயர் 3 டயர் 4 வரும் உங்களுக்கு. ஸோ அந்த கல்லூரியை மட்டும் நீங்கள் சாய்ஸ் பள்ளிகளை வைங்கன்னு நான் சொல்கிறேன். தேவையெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒரு கல்லூரி எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனால் நல்ல கல்லூரியான்னு பாருங்கள், அவ்வளோதான். ப்ரைவேட் ஃபீ வந்து 80,000லேருந்து 1.5 lakhs வரைக்கும் இருக்கும். ஹாஸ்டல் வந்து 80Kலேருந்து 120 lakhs, அதாவது 1.2 lakh வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ப்ரைவேட் ஃபீ. அதே கவர்மெண்ட்டு காலேஜ்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டில் ஃபீஸ் வந்து 10,000 தான் இருக்கும், பியூர் கவர்மெண்ட்டு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 12K வரைக்கும் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த கவர்மெண்ட் எய்டட் வந்து 40,000 இருக்கும். டியூஷன் ஃபீ மட்டும் 20,000 வாங்குவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 20லேருந்து 30,000 வாங்குவாங்க, அவ்வளோதான். வேறு இதுதான் வித்தியாசம் ஃபீஸு. என்ஜினியரிங்கில் பிளேஸ்மெண்ட் 2024 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஐடி இப்போ டவுனில் இருக்கனால ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் கம்மி தான். பிளேஸ்மெண்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது 2024 கம்மி தான் எல்லா கல்லூரிலையும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எய்டடாக இருக்கட்டும். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டானமஸ் கல்லூரியில் இந்த தடவை 2024 பரவாயில்ல. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். காரணம் என்னென்னா, அந்த கொரோனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெக்யூர்மெண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கம்பெனி வரதும் நிப்பாட்டியிருக்காங்க. அதனால் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் 2024 டவுன் தான். அது எல்லாத்தையும் தப்பு சொல்ல முடியாது. அது கம்பெனி வரது நிப்பாட்டியிருக்காங்க, ஆட்களை எடுக்கிறது கம்மி பண்ணியிருக்காங்க. ஐடி சொல்கிறேன். ஐடியில் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனின்னு இருக்குது. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா அமேசான், காக்னிசன்ட், இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனி தான் ஐடி ப்ராடக்ட் பேஸ் சொல்லுவோம். அதில் வந்து நிரந்தரமாக நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரியும் ஹை பேக்கேஜாக இருக்கும் அண்ட் வளர்ச்சியும் இருக்கும் உங்களோட வேலையில். ஐடி சர்வீஸ் பேஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காது, சேலரி கம்மியாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போய்க்க வேண்டியது தான். இதெல்லாம் எங்கே வருவாங்க சார், எப்படி சார், எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா 2024 பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் ஒரு சில கல்லூரிகளில் பர்சன்டேஜ் வைஸ் நல்லாவே பிளேஸ்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது டயர் 1 காலேஜஸில் 85%. டயர் 1னா என்ன சார், அதான் நான் கீழே டிசிஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேனே, அந்த காலேஜஸ் எல்லாம் 85% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. கோர் கம்பெனியும் வந்திருக்காங்க, ஐடி கம்பெனியும் வந்திருக்காங்க, ஐடி ப்ராடக்ட் பேஸ் சர்வீஸ் பேஸ் கம்பெனியும் வந்திருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியில் நீங்கள் தாராளமாக சேரலாம். டயர் 2 கல்லூரியில் 80% பிளேஸ்மெண்ட் மட்டுமே வந்திருக்காங்க. கோர் வந்து 40% அதில் வந்திருக்காங்க. ஐடி பேஸ்டு வந்து மீதி இருக்க சதவீதம் வந்திருக்கிறாங்க. ஸோ டயர் 3 கல்லூரின்னு வரும்போது ஒன்லி 50% கல்லூரி மட்டும்தான் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. கல்லூரிகளுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து வந்திருக்காங்க. ஒன்லி ஐடி மட்டும்தான் வந்திருக்காங்க. இதில் வந்து கோர் கம்பெனி வந்து வரலை அப்படிங்கிற நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ அதனால் டயர் 1 டயர் 2 டயர் 3ல் ஓகே. டயர் 4லாம் சார், டயர் 5ல் கம்பெனியே வரலைங்க. ஏதோ இந்த கேபிஓ பிபிஓன்னு சொல்லக்கூடிய கால் சென்டர்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கம்பெனி கூட்டிகிட்டு வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு கூட்டிகிட்டு வரதெல்லாம் ஒரு பிளேஸ்மெண்ட்டே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பையனுக்கு என்ன வளர்ச்சி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணால் கம்பெனி சில காலேஜஸ்க்கு வருவாங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு காலேஜில் எதெல்லாம் பொதுவாக நல்லா இருக்கணும் ஃபைனலாக, ஃபுட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அலுமினினா சீனியர்ஸ் கிட்ட கேளுங்க. அலுமினினா அந்த ப்ரீவியஸாக படிச்சுட்டு போனவங்கள பிளேஸ் ஆகிருக்கிறது எவ்வளோ லட்சம் வாங்குறான், எவ்வளோ லட்சம் பர் ஆனம் வாங்குறான், எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கான், மெக்கானிக்கல் ஓரியன்ட் கம்பெனியா, ட்ரிபிள் ஓரியன்ட் கம்பெனியா, ஐடி ஓரியன்ட் கம்பெனியா, அந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா மேனேஜ்மெண்ட் கேட்டல, பசங்கிட்ட. ஒரு பையன் 2 பையன் இல்லை, நீங்கள் ஒரு மினிமம் 4 வருஷம் நீங்கள் படிக்கிறனால ஒரு 5லேருந்து 6 பேர்த்துக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக விசாரிச்சு தான் ஆகணும். உள்ளேயும் விசாரிங்க, வெளியே வந்ததுக்கப்புறம் விசாரிங்க, இன்க்ளூடிங் அந்த செக்யூரிட்டி கூட விசாரிங்க. செக்யூரிட்டிக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ள ஹாஸ்டலில் என்ன நடக்குது, கிளாஸில் என்ன நடக்குது வரைக்கும் பையனுக்கு என்ன தெரியும், பையனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ பையன்கிட்ட நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அந்த காலேஜோட விவரம் தெரியும். ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்கணும், லைப்ரரி நல்லா இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், இன்டர்ன்ஷிப் இருக்கணும். இன்டர்ன்ஷிப் வந்து சில காலேஜில் முக்கால்வாசி காலேஜில் கிடையாது. காரணம் என்ன, இன்டர்ன்ஷிப்பெல்லாம் எங்கே வருவாங்க அப்படின்னா நல்ல கல்லூரி டயர் 1 டயர் 2 கல்லூரியில் மட்டும்தான் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஏன்னா இன்டர்ன்ஷிப் எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம இன்டர்ன்ஷிப் தேடி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது சுமாரான கல்லூரி போய் நம்ம தான் இன்டர்ன்ஷிப்பை தேடி போகிற மாதிரி இருக்கும். இன்டர்ன்ஷிப்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ தேர்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போதே ஒரு கம்பெனியில் போய் தேடி அந்த வேலை என்னன்னு கற்றுக்கிறதா இன்டர்ன்ஷிப்பு. அது அந்த கம்பெனியே தேடி வர்றது யாருன்னா பெரிய பெரிய கல்லூரிகள் மட்டும்தான் அந்த கம்பெனியை வந்து தேடி நம்மளை தேர்ந்தெடுக்கும். அந்த இன்டர்ன்ஷிப்பு கூட நமக்கு ஸ்டைஃபண்ட் தருவாங்க, அதாவது நமக்கு பணம் தருவாங்க, சரிங்களா? ஆனால் நம்ம தேடி போகிறதுக்கு பணமெல்லாம் கிடைக்காது, என்ன ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக எது வேலிடு அப்படிங்கிறது பார்த்து பண்ணிக்கோங்க. இன்டர்ன்ஷிப்பெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா தான் பிளேஸ்மெண்ட் வரும்போது இந்த பையன் இன்டர்ன்ஷிப்பெல்லாம் வச்சுருக்கிறான், நல்ல வேலையும் தெரிஞ்சு வச்சுருப்போம் போல் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட்டுக்கு. கம்யூனிகேஷன் மட்டுமே பிளேஸ்மெண்ட்டுக்கு இப்போ பத்துறதில்ல, வர்பல், ரீசனிங் அண்ட் லாஜிக்கல். ஸோ இதில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தான் பார்க்குறாங்க எல்லோரும். அண்ட் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப், இதெல்லாமே தான் பார்க்குறாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு.
ஸோ இதெல்லாமே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கே போனாலும் ப்ளேஸ் ஆகிடுவீங்க. அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், சார் நல்ல காலேஜில் நான் படிக்கணும், ஆனால் ஒரு கட் ஆஃப் வந்து எந்த கட் ஆஃப் இருந்தால் நல்ல காலேஜில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னா, டயர் 1 காலேஜஸில் இடம் பிடிக்கணும்னா 175 இருக்கணும். எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம் 175க்கு மேலே இருக்கணும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் டயர் 2 காலேஜஸ் எபோவ் 160, எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு எபோவ் 160 இருந்தால் நல்ல காலேஜ் கிடைக்கும். எக்ஸ்பெக்டட் ஆஃப் டயர் 3 வரைக்குமே நல்ல காலேஜ் தான், நீங்கள் பயப்படாமல் போய் சேரலாம். எபோவ் 140க்கு மேலே இருந்தீங்கன்னா எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு இருந்தால் இடம் கிடைக்கும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டயர் 1 2024 காலேஜஸ் எபோவ் 165, அதாவது டயர் 1 காலேஜஸ் 165க்கு மேலே இருந்ததுன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு கிடைக்கும். அடுத்து எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் டயர் 2 காலேஜஸ் எபோவ் 150 இருந்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கிடைக்கும். டயர் 3 காலேஜஸ்க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எபோவ் 120க்கு மேலே இருந்தால் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கிடைக்கும். இதுதாங்க மேட்ரு. ஸோ உங்களுக்கு எல்லா விவரமும் நான் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் பேசுறதுக்கு இந்த வீடியோ பத்தாது. பட் நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் பற்றி மட்டும் இல்லை, மெடிக்கல் பற்றியும் நான் பேச தான் போகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும். 12th முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்டான விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஸ்டே டியூன்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். வணக்கம், நன்றி, தேங்க்யூ. ஸோ ஏன் நான் இப்படி சொன்னேன்னா, என்ன சொல்கிறதுங்க, நம்ம வந்து என்ன தான் சொன்னாலும் சிலவங்களுக்கு புரியுறதில்ல, பசங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி எப்படி எடுத்துக்கிறாங்கிறத விஷயமே. இப்போ என்ன சொல்கிறது, நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயமெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு காலேஜில் போய் நேரில் போய் விசாரித்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் ஒரு காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி 1000 தடவை விசாரித்து சேருங்க அப்படிங்கிறத விட அந்த காலேஜில் போய் விசாரித்து சேர்றது தான் ஒரு உண்மையான விஷயம். சரிங்களா? இன்னும் அவங்க வெப்சைட்டெல்லாம் அரசு அலைஞ்சு அவங்க வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்குள்ளே போய் என்ன சாதிச்சிருக்காங்க, என்ன பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு அண்ட் நேரடியாக ஒரு காலேஜ் போய் விசிட் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க, என்ன ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு லைப்ரரியிலேருந்து லேப் வரைக்கும் எல்லாம் போய் பாருங்கள், சுற்றி பாருங்கள், பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் விஷயம் என்னென்னு. ஒன்றுமே இல்லாத காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா லைஃப்பும் நல்லா இருக்காது, நீங்களும் அப்படியே டிகிரி முடிச்சுட்டு வர வேண்டியதான், அவ்வளோதான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும். தேங்க்யூ.